தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற தினமே மக்கள் முன்னிலையில 3 முக்கிய திட்டங்கள் தொடர்பான கோப்புகள்ல கையெழுத்திட்டாரு. அதன்படி 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய தனி பாதுகாப்பு படை, போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தனி அமைப்பு ஆகிய 3 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த வகையில தமிழகம் முழுக்கவே வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், அருகில உள்ள டாஸ்மாக் கடைகளை அடுத்த 2 வாரங்கள்ல மூட முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரா. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழ்நாடு மாநில வாணிக கழகத்தால 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருதா. அதுல வழிபாட்டு தலங்கள்ல, கல்வி நிறுவனங்களிலும் மற்றும் பேருந்து நிலையங்களிலுமே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு பண்ணி கண்டறியுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களால உத்தரவிடப்பட்டிருக்கு. மேற்படி ஆணைக்கிணங்க இந்த 3 இனங்கள்ல 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கு. ஆகையால இன்னும் ஒரு வாரத்துல இந்த அத்தனை கடைகளுமே நிரந்தரமாக மூட தளபதி விஜய் அவர்கள் உத்தரவுமே போட்டிருக்காரா. இந்த உத்தரவு ரொம்ப வரவேற்கப்பட்டது. ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. பதவியேற்ற ஒரே நாளிலேயே இந்த அளவிற்கு விஜய் அவர்கள் செயல்படுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்க இந்த வேலைகளை நடிகை ஷாலினி அஜித்குமார் அவர்களுமே தளபதி விஜய் அவர்களுடைய இந்த செயலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.